ஜெபிக்க மறந்தால் பாவமா? பிரைஸ் தி லார்ட். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று எரேமியா 33:3 நாம் வாசிக்கின்றோம். சில சமயங்களில் நாம் தொலைபேசியில் பேசும் பொழுது அது தவறான இடத்திற்கு போய்விடக்கூடும். ஆனால் ஜெபத்திற்கு ராங் நம்பர் என்பதே கிடையாது. ஜெபத்தின் நம்பர், அதாவது நாம் தேவனின் தொலைபேசி எண் என்னவென்று தெரியுமா? அது 333. அதுதான் இப்பொழுது நாம் பார்த்த எரேமியா 33:3. ஆம் அன்பானவர்களே, ஜெப நேரம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் இணைக்கும் நேரம். விண்ணையும் மண்ணையும் படைத்த நம் தேவனை நம் அருகில் வந்து அமரச் செய்கின்ற நேரம். அவரோடு உறவாடுகின்ற நேரம். ஜெபம் இல்லாத வீடு கூரையில்லாத வீடு, சாத்தானுக்கு கதவை திறந்து வைத்திருக்கின்ற வீடு, வெறுமையும் பாழானதுமான வீடு, அழிந்து போகக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சினிமாக்களும் சினிமா பாடல்களும் ஒலித்து கொண்டிருக்கும் வீட்டில், அழியாத சந்தோஷம் கொடுக்கும் விண்ணக தந்தையோடு பேசக்கூடிய ஜெப சத்தம் காணப்படாத வீட்டில் எப்படி நாம் சமாதானத்தை காண முடியும்? பிள்ளைகளின் தாறுமாறான வாழ்க்கை, குடும்பத்தில் காணப்படும் குழப்பம், தீராத பிரச்சனை, சமாதானமின்மை, தீராத வியாதி, வெற்றியற்ற வாழ்க்கை, இவை அனைத்தும் ஜெப குறைபாட்டினால்தான் என்பதை நாம் அநேக முறை மறந்து போய்விடுகிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று விவிலியத்தின் மூலம் நம் தேவன் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். இடைவிடாமல் சுவாசிக்க முடியுமானால், இடைவிடாமல் இருதயம் துடித்து கொண்டே இருக்குமானால், ஏன் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க முடியாது? தேவை ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வம். ஆர்வம் இருந்தால் போதும், அதற்கான வழிமுறைகளை நம் தேவன் வகுத்து கொடுப்பார். ஏனெனில் நம் தேவன் நம் மனதை பார்க்கக்கூடியவர். கொலை, கொள்ளை, வேசித்தனம் போன்றவைதான் பாவம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 1 சாமுவேல் 12:23 இறைவாக்கினர் சாமுவேல் ஜெபம் செய்யாமல் இருப்பது ஒரு பாவம் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ஜெபம் என்பது நம் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. எவ்வாறு உணவு, உடை, இருப்பிடம் இல்லாமல் ஒருவன் இவ்வுலக வாழ்க்கை வாழ முடியாதோ, அதேபோல் ஜெபம் இல்லாமல் ஒருவன் இவ்வுலக மற்றும் மறுவுலக வாழ்வு வாழ முடியாது என்பதும் அப்பட்டமான உண்மை. விவிலியம் முழுவதும் ஜெபத்துக்கு நம் தேவன் பதில் தருபவர் என்ற சான்றுகளால் நிரம்பியிருக்கின்றது. புனிதர்கள் ஜெபித்தார்கள், விடுதலை பெற்று கொண்டார்கள், பிசாசை மேற்கொண்டார்கள். அருமையான எடுத்துக்காட்டு நம் அன்பர் இயேசு. ஆம், 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்ததினால் வெகு சுலபமாக சாத்தானின் சோதனைகளை ஜெயிக்க முடியும் என நமக்கு எடுத்து காட்டியவர். ராப்போஜனத்திற்கு பின் கெத்செமனி தோட்டத்திற்கு போவதற்கு முன்பாக துதிப்பாடல் பாடிவிட்டுதான் சென்றார் என நாம் மத்தேயு 26:30 வாசிக்கின்றோம். மேலும் கெத்செமனி தோட்டத்திற்கு நம் வாழ்க்கைக்கு முக்கியமான இறை வார்த்தைகளை, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னதையும் நாம் ஜெபத்தோட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியும் நாம் ஜெபிக்காமல் இருப்பது நமது கீழ்ப்படியாமையை தானே காட்டுகின்றது. கீழ்ப்படியாமை ஒரு பாவம் தானே. ஆம் அன்பானவர்களே, நம் அன்பர் இயேசு அங்கு தன்னை தம் தந்தையின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஜெபம் சொல்லன்னா சிலுவை பாடுகளை சகிக்க தேவையான பலத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். நம் சோதனைகள் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கட்டாயம் ஜெபம் செய்தே ஆக வேண்டும். இந்த நவநாகரிக உலகத்தில் எங்கு திரும்பினாலும் சோதனைகள். நம்மை பாதாளத்தில் வெளுத்தாட்டி தன்னிடமாகிய நரகத்திற்கு அழைத்து செல்ல வெகு மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் சாத்தானிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஜெப கோட்டைக்குள் நம்மை ஒழித்து கொள்ள வேண்டும். அழிந்து போகும் இவ்வுலக வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்தும் நாம் ஏன் அழியா உலகத்திற்கு செல்ல தேவையான காரியங்களுக்கு மட்டும் திட்டம் போட மறந்து விடுகிறோம்? காலை எழுந்தவுடன் இந்த நேரத்தில் இவ்வளவு நிமிடங்கள், இவ்வளவு மணி நேரம் நான் ஜெபம் செய்வேன், விவிலிய வாசிப்பேன் என்று திட்டம் போட்டு அதை தவறாமல் கடைபிடித்து வந்தோம் என்றால் நிச்சயம் ஆவிக்குரிய வாழ்விலும் உலக வாழ்விலும் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். ஜெபமே ஜெயம் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மோடு பேசும் ஜெப நேரத்தை நாங்கள் அசட்டை பண்ணாமல் சர்வ உலகத்தையும் படைத்த உம்மிடமிருந்து ஆசிகளை பெற்றுக்கொள்ள கிருபை புரியும். ஆமேன்.